எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க பிரேம்ஜி பேசுறேன். இது நட்சத்திரங்களின் பார்வையில் மங்காத்தா. நம்ம யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு, அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து மைசூர் ஒரு படம் ஷூட்டிங்கில் இருந்தார். எனக்கு வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஃபோன் பண்ணி நம்ம தலையோட படம் ரிலீஸ் ஆகுது, நான் வந்து ஃபர்ஸ்ட் டே தேட்டரில் பார்க்கணும், பட் நான் இங்கே மைசூரில் இருக்கேன், என்னென்ன புரியல, நான் ஒன்று பண்ணுறேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக மெட்ராஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் ஷூட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்காகவே மைசூரில் ஷூட்டிங் கேன்சல் பண்ணி இங்கே வந்துட்டு தலைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்ட்ரானரி அமேசிங் சூப்பராக சொல்லிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டாரு. அதான் நம்ம சிம்பு. மெயினாக அஜித் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு 50th ஃபிலிம் ஆஸ் ஒரு ஃபேனாக வந்து நான் ஃபர்ஸ்ட் ஷோ படம் வந்து சத்யம் தேட்டரில் 8 o'clock ஷோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஷோ வந்து டிக்கெட் இல்லை, நான் வந்து படிக்கட்டில் இருந்து படம் பார்த்தேன். நான் அப்படி பார்த்ததே கிடையாது படம். ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெண்டாவது பார்க்கணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 50th ஃபிலிம் ஆஸ் ஒரு ஃபேனாக எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும், ஐயோ இந்த படம் ஹிட்டாக இன்னும் எப்படியாவது அஜித் சார் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கணும் அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணி எங்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெங்கட் பிரபு அண்ட் ஹோல் டீம் எல்லாருமே ரைட் ஃப்ரம் பிரேம்ஜியாக இருக்கட்டும், ஒரு மகாத்தா இருக்கட்டும், வைபவ் அண்ட் அந்த கணேஷ்ன்றவர், லைக் ட்ரிஷா, அர்ஜுன் சார், எஸ்பெஷலி அர்ஜுன் சார்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த ஆக்ஷன் கிங்குன்னு அஜித் சார் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அண்ட் ஓவரால் எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் மியூசிக் வந்து அந்த ஆர்ஆர் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து ஃபினாமினலாக இருந்தது. அண்ட் ஸ்டன்ட்ஸ் ஷில்வா மாஸ்டர் அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஒரு நல்ல ஒரு 50th ஃபிலிம் அஜித் சார் கொடுத்ததுக்காக லைக் த ஹோல் டீம் வெங்கட் பிரபு அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 50th ஃபிலிம்னா வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு 50th ஃபிலிம் அவருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ஓப்பனிங், அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, அண்ட் அவர் பண்ண அந்த ரோல், அந்த நெகட்டிவ் ரோல் வந்து இந்த படத்துக்கு இந்த டைமுக்கு வந்து அது ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக இருந்தது. ஒரு ஃபேனாக வந்து நான் ஆக்டர்லாம் விட்டுருக்கேன், ஒரு ஃபேனாக நான் போய் படம் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஒரு 50வது படம், ஒரு எதிர்பார்ப்போட போகிறோம் அப்படின்னும் போது அது பூர்த்தி செய்கிற மாதிரி இருந்தது படம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. மங்காத்தா படத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு சொல்லுவேன் ஒரு சீனில். அது வந்து எனக்கு வந்து யார் சொன்னாருன்னா வந்து நம்ம யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் தான் வந்து சொன்னார். இந்த மாதிரி வந்து நான் சொன்ன டைலாக் இது வந்து நல்லா ரீச் ஆயிடுச்சு, நல்லா ஹிட் ஆயிடுச்சு, அதனால அது நீனும் கிளாப்ஸ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே நான் அந்த டைலாக் சொன்ன அப்புறம் தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸுங்க, எல்லாம் அப்படியே சும்மா அப்படியே அதிருது. சும்மா லைட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டலாம், ஆனால் லைட்டாக போட்டுட்டு வண்டி ஓட்டக்கூடாதா இருக்கட்டும். அப்புறம் மெயின் வந்து அந்த எவ்வளோ நாள் தான் நானும் வந்து நல்லவனாவே நடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சில கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் இதில் புதுசாக பண்ணியிருக்காரு. அந்த ஆட்டிடியூட், அந்த கேரி பண்ணுற விதம், அந்த சிரிக்கிறது, அந்த இன்ட்ரல் பீஸ்லாம் வந்து இன்ட்ரல் பாயிண்ட்லாம் வந்து அந்த ஒரு ஃபுல் சீன் வந்து உட்காந்துட்டு அந்த ராஜாவையும் அந்த இதெல்லாம் சோல்ஜர்ஸ்லாம் வச்சு அந்த ஒரு செஸ் போர்டு கிட்ட பண்ணுற சீனாக இருக்கட்டும், அண்ட் அஜித் சார் கிட்ட ஃபோனில் பேசிட்டு புல்லட்டை மேலே ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ராடினரி. அதை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எல்லாரும் எப்படி போய் தேட்டரில் நின்று படம் பார்த்தீங்களோ அந்த மாதிரி தான் நானும் போய் படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன். ஸோ அதனால் இன்னொரு வாட்டி பாருங்கள், திருப்பி நானும் வரேன், தேட்டரில் நின்று விசில் அடித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம்.